கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய போகிறாங்க. அது வந்து மற்றவங்களும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 2-3 நேரத்துக்கு மாதிரி ஊற வச்சிடலாம். ஒரு கப் எடுங்க. இதெல்லாம் ஒரு 3 நேரம் நல்லா ஊட்டோம். கழுவிட்டு எடுத்து சேர்த்து பார்ப்போம். ஓகே, ஒரு மண்பானையில் தண்ணி வச்சாச்சு. உளுந்து கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய போகிறாங்க. அந்த உளுந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புல எலும்பெல்லாம் பலப்படுத்தும். மூட்டு வலி, கை வலி, காலெல்லாம் குறையுங்க. அதிகமான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் கருப்பு உளுந்து ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். பாருங்கள், கருப்பு உளுந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறிச்சு. நல்லா ஒரு 3 நேரமாக கழுவி கல் இல்லாமல் ரெடி பண்ணிங்க. வந்து மிக்சியில் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சிடலாம். ஓகேங்களா? இந்த மிக்சியில் போட்டாச்சு. அப்படியே மிக்சியில் போட்டு க்ளீனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு நம்ம கல்லெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சு கருப்பு உளுந்து, அதாவது வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து இன்னும் அதிகமான நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கருப்பு உளுந்து தான் போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம். அது வந்து ஒரு 200 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை போடலங்க, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது வந்து ஒன்று போட்டு செய்ய போகிறேங்க. ஒன்று வந்து நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு செய்ய போகிறோம். 2 தான் செய்ய போகிறேன். ஓகேங்களா? வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. ஒன்று வந்து அதிகமாக ஒன்றும் நம்ம செலவுலாம் கிடையாது. வீட்டில் உள்ள உளுந்து எடுத்து செய்ய போகிறோம். ஒன்று விவசாயம் பண்ணுறவங்களாம் தான் வீட்டில் எப்பயும் உளுந்து ஸ்டாக் வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்ம கடையில் வாங்க போகிறோம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? வாங்க, ஒன்று ஸ்வீட் செய்ய போகிறோம். நாட்டு சர்க்கரை போட்டு ஸ்வீட்டாக கஞ்சி காசு போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா உப்பு போட்டு ஒரு கஞ்சி காசு போகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. பாதி வந்து இது ஊற்றுறோம். நல்லா கலக்கிங்க. பாதி வந்து ஸ்வீட்டுக்கும் பாதி வந்து உப்போடு சேர்த்து போட போகிறோம். பாதி ஊற்றிக்கலாம். நல்லா கலக்கிங்க. பாதி ஊற்றிட்டோம். இன்னொரு பாதி வந்து ஊற்றிடலாம். இந்த பக்கம் தனியாக இருக்குது, அது ஊற்றிடலாம். இதை ஊற்றி கலக்கலாம். 2 தான் செய்ய போகிறோம். ஓகேங்களா? இப்போ உளுந்து கஞ்சி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஏலக்காய் 5 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதுக்கு பாதி போட்டுடலாம். இது பாதி போட்டாச்சு. இது வந்து உப்பு மட்டும் போட்டு ஒரு கஞ்சி காசுங்க. இந்த ஏலக்காய் போட்டுடலாம். நல்லா ஒரு கலக்கலிக்கலாங்க. ஏலக்காய் போட்டாச்சு. ஒரு கலக்கலிக்கலாம். நல்லா வெந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? வந்து பாருங்கள், நாட்டு சர்க்கரை ஒரு 200 மில்லி கொஞ்சம் எடுத்துடலாம். போட்டு பார்த்துட்டு கம்மியாக போடலாம். சர்க்கரை அதிகமாக போகுது, நாட்டு சர்க்கரை வந்து அதிகம் போடுங்க, கம்மியாக போடுங்க. பார்த்துட்டு நீங்கள் மாமூலாக இனிப்புலேயே வந்து ஒரு பாதி இனிப்பு எடுத்தால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அப்படியே நல்லா கலந்து விட்டுங்க. பாருங்கள், ஏலக்காய் போட்டாச்சு. இது வந்து உப்பு மட்டும் தான் போடுறோம். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக கலரி விட்டுடலாம். இது வந்து ஸ்வீட் தேவைப்பட்டவங்க நாட்டு சர்க்கரை போட்டு காய்ச்சிக்கலாம். ஸ்வீட் வேணாம் அப்படின்றவங்க நம்ம உப்பு மட்டும் போட்டு ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் மேட்டரில். இந்த உளுந்தில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம மூட்டு வலி, கை வலி, ஜாயிண்ட்டு பெயின் எல்லாமே நல்லா கேட்கும். நல்லா நோவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதிகமான பெனிஃபிட் நிறைய இருக்குது. உப்போடாச்சு அப்படின்னு கலக்கி விட்டு உப்பு கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து பாருங்கள், நம்ம நாட்டு சர்க்கரை மாதிரி போடுறோம். இது கொஞ்சம் கலர் வித்தியாசமாக சேஞ்சாக தெரியும் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் வெள்ளை கலர் உளுந்து எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் கலராக தெரியும். நம்ம வந்து கருப்புங்க இடத்தால கொஞ்சம் கலர் வந்து டிஃப்ரென்ஸாக தெரியும். ஓகேங்க. இதுக்கு சர்க்கரை வந்து இனிப்பு கரெக்டாக செக் பண்ணிங்க. அதுக்கு வந்து உப்பு கரெக்டாக செக் பண்ணிங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போச்சுன்னா எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதிகமான தீ வைக்கல. நல்லா எங்கேயே வெந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து உளுந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இந்த ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா அந்த உளுந்து மாவு வந்து நல்லா கரைச்சிக்கணும். இல்லைன்னு அப்படியே ஊற்றுக்குன்னா கட்டிகிட்டே ஆகிடும். ஓகேங்களா? அதனால் நல்லா அதை வந்து அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா க்ளீனாக நல்லா கரைச்சிடணும். அதுக்கப்புறமா ஊற்றணும். அப்போ தான் வந்து கட்டிகிட்டே வராமல் இருக்கும். இல்லைனா தண்ணி தனியாக இருக்கும், உளுந்து தனியாக கட்டிகிட்டே இருக்கும், சரியாகாது. அந்த அளவுக்கு க்ளீனாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ அந்த சர்க்கரை பார்த்தலாம், அதுக்கு உப்பு எடுக்க பார்த்துடலாம். இப்போது சர்க்கரை போட்டாலும் சரியாக இருக்காது. லைட்டாக உப்பி கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு கொஞ்சம் போட்டாலே இந்த தித்திப்பு வந்து நல்லா தூக்கி நல்லா க்ளீனாக கொடுக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு இல்லை தூக்கி லைட்டாக சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க. நல்லா வெந்துருச்சு. உப்பு கரைஞ்சிச்சு. இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். இதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஓகேங்க. அப்படியே எடுத்து ஆராய்ச்சி குடிச்சு தாங்க. அது ஒன்றும் பெரிய செலவுலாம் ஒன்றும் கிடையாது.
ஒரு 1/4 kg உளுந்து இருந்தால் போதுங்க. இவ்வளோ தான் செஞ்சிடலாங்க. நம்ம 1/4 kg தான் உளுந்து போட்டிருக்கோம். டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் வந்துச்சு, சூப்பராக இருக்குது. சேர்ந்து வெறும் உப்பு மட்டும் போட்டிருக்கோம். உப்பு, ஏலக்காய், தண்ணி இவ்வளோ தாங்க. உளுந்து அவ்வளோதாங்க. ஓகேங்களா? இதுவே கலர்லேயும் இவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இதை ஆஃப் பண்ணிக்குவோம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இது உப்பு பார்த்தோம், உப்பும் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு இப்போ ஆறுனா பார்த்தீங்க இவ்வளோ இருக்குங்களா? இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டியாக வருங்க. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கருப்பு உளுந்துக்கு வந்து கருப்பு உளுந்து கஞ்சி காய்ச்சிங்க, ஸ்வீட் கஞ்சி காய்ச்சிருக்கோம். நம்ம உப்போடு காய்ச்சிருக்கோம். நன்மை என்னென்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து தரும் நன்மைகள்: இதனால் மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கலாம். இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க செய்யும். உடலில் இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் உண்டாகும் இரத்த சோகை தடுக்கப்படுகிறது. நார்ச்சத்து கொண்டிருப்பதால் உடலில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவும். வயதான காலத்திலும் கருப்பை ஆரோக்கியம் காக்கும் கருப்பு உளுந்து கஞ்சி தயாரிப்பது பலன்களும்: மாதவிடாய் சூழ்நிலையில் இப்போதுதான் பெண்கள் கருப்பை பிரச்சனை சந்தித்து வருகிறார்கள். சிறந்த மாதவிடாய், அதிகமான முதிர்போக்கு, இருச்சத்து இழப்பு என மேற்கொண்ட காலம் வரை உபாதை தெரிந்து வருகிறது. இளம் பெண்கள் முதல் நடுத்தர வயது பெண்கள் வரை சந்திக்கும் பிரச்சனைகளில் மாதவிடாய் சுழற்சி இப்போது அதிகமாக காணப்படும் பொதுவாக பிரச்சனையாகவே இருக்கிறது. நமது முன்னோர்கள் காலத்தில் பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இல்லாமல் இயற்கையாகவே சுகப்பிரசவ போதையும் கொண்டிருந்தார்கள். அதற்கு காரணமே கருப்பை கோளாறு இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை பெற்றிருந்தார்கள். அதற்கு காரணம் அவருடைய உணவு முறைதான். அதிகம் முக்கியமானது கருப்பு உளுந்து. வாரம் ஒரு முறை இந்த உளுந்து கஞ்சியை குடித்து வந்தால் கருப்பை கோளாறு இல்லாமல் தடுக்கலாம். அப்படி தான் அதிகம் அதில் உள்ளது. நாம் அன்னாடம் தாளிக்க இட்லி, தோசை மாவு தயாரிக்கவும் அதிகமாக பயன்படுத்தும் பொருட்கள் உளுந்து இல்லாமல் ருசியாக சமையல் இல்லை என்று சொல்லலாம். உளுந்து, கருப்பு உளுந்து, வெண்ணெய் உளுந்து என்று இருந்தாலும் பெரும்பாலும் எல்லோரும் வீடுகளில் இப்போது தோல் நீக்கி வெள்ளை உளுந்தாக தான் பயன்படுத்துகிறார்கள். முந்தைய காலங்களில் தோல் நீக்காத கருப்பு உளுந்துதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கருப்பு உளுந்து தோலில் தான் பாக்டீரியா அதிக அளவு உள்ளது. இந்த உளுந்து தோலில் தான் கால்சியம், பாஸ்பரஸ் கூடிய சம அளவு உள்ள. ஆனால் கருப்பு தோல் உளுந்தை பயன்படுத்தினால் இட்லி, தோசை, வடை நிறம் மாறுகின்றன என்பதால் வரும் வெள்ளை உளுந்தை தயாரிக்கிறார்கள். கருப்பு உளுந்து குளிர்ச்சியை அளிக்க கூடிய, உடலில் இருக்கும் நச்சு பொருட்களை நீக்குகிறது. செரிமானம் அமைப்பை ஆரோக்கியமாக பராமரிக்க செய்கிறது. இதில்தான் மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கலாம். இது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்
வைக்க செய்யும். உடலில் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படாத உண்டாகும். இரத்த சோகை தடுப்பவர்கள் நார்ச்சத்து கொண்டிருப்பதால் உடலில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. கருப்பு உளுந்து கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்புச்சத்து நிறைவாக உள்ளது. இது எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க செய்யும். எல்லாவற்றையும் காட்டிலும் பெண்களுக்கு இது அதிக நன்மை உண்டாக்குகிறது. எப்படி எடுத்து கொண்டாலும் என நன்மைகள் என்பதை பார்க்கலாம். நம்ம நாட்டு சக்கரை போட்டும் ஒரு கஞ்சி காய்ச்சிட்டோம். சக்கரை படம் போட்டு ஒரு கஞ்சி காய்ச்சிட்டோம். சூப்பரான டேஸ்ட்டில் பாருங்கள். ஆறுந்தப்பறம் நல்லா கட்டி வச்சு அப்படியே பிடிச்சிடலாம். இதில் நம்ம இந்த முட்டி தேய்மானம், உடம்பு வலி, சதவலி, மூட்டு வலி இதெல்லாம் நல்லாவே கேட்குங்க. அதிகமான சத்து இருக்குது. அதனால் இந்த கஞ்சி வாரத்தைக்கு நீங்கள் ஒரு முறை குடித்தாலே போதும், இல்லை 2 முறை குடித்தாலும் உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா? 1/4 kg உளுந்து போதுங்க. சூப்பரான ஒரு ஸ்வீட் கஞ்சியும் உப்பு கஞ்சியும் சூப்பராக செய்யலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்க போய் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்பு வளர்ச்சிக்கும் சரி, எலும்பு பிரச்சனைக்கும் சரி, உடம்பு வலிகளுக்கும் சரி நல்லா கேட்கும். அதனால் அடிக்கடி இந்த உளுந்து கஞ்சியை போடுங்க, செய்யுங்க, குடிங்க, குடிச்சிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்து மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் வந்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓகேங்களா? இது உப்போடு காசின கஞ்சிங்க. இந்த கஞ்சி பாருங்கள், நாட்டு சக்கரை போட்டு காசுனது. இது வேறு கலராக இருக்கும், இது வேறு கலராக இருக்கும். இதே வெள்ளை உளுந்து செஞ்சால் இந்த கொஞ்சம் கலர் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் கருப்பு உளுந்தையே பயன்படுத்துங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இட்லி, தோசை, வடை அப்படி பல ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. ஓகே வாஸ், அப்படியே குடிச்சு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. கருப்பு உளுந்து உப்போடு காசம் கஞ்சி சூப்பராக இருக்கு. அடுத்தது இது நாட்டு சக்கரை போட்டு காசுந்து. ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இதே போல் என்ன பெரிய விஷயம்லாம் ஒன்றுங்க. 1/4 kg உளுந்து போதுங்க. குடும்பமே சேர்ந்து குடிக்கலாங்க. அவ்வளோ வருங்க காசுனா. வீட்டில் 10 பேர் இருந்தாலும் 10 சொம்பு குடிக்கலாம். ஆனால் ஒரே 1/4 kg உளுந்தில். ஓகேங்களா? குடும்பமே வீட்டில் குடிக்கலாம். வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 சொம்பு தண்ணி ஊற்றுங்க, செய்யுங்க. ஓகே, ஆளுக்கு ஒரு சொம்பு ஆகிடும். இல்லை கம்மியாக இருக்காங்களா, வீட்டில் நான் 2-3 பேர் இருக்கீங்களா, ஒரு 100 கிராம் உளுந்து போடுங்க, ஆளுக்கு ஒரு சொம்பு குடிக்கலாம். ஒன்றும் செலவுலாம் அதிகமான இல்லைங்க, கம்மியான செலவுங்க. ஈஸி மேட்ரு. இது ஒன்று செய்து கஷ்டம், பெரிய பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுலபமான சின்ன வேலை தாங்க, ஆனால் அதிகமான மருத்துவ குணம். ஓகேங்களா? பாய். நீங்கள் இந்த ஸ்வீட்டுக்கு நீங்கள் தேங்காய் இருந்தால் கூட லாஸ்ட் துருவி போடலாம். ஆனால் தேங்காய் போடல. நீங்கள் தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் தேங்காய் தாராளமாக போடலாம். அதேவேளை இந்த கஞ்சிக்கு அவ்வளோதாங்க. நம்ம உப்போடு காய்ச்சல் இது கூட இந்த தேங்காய் பச்சை தேங்காய் தான் நல்லா க்ளீனாக பொடியாக துருவிட்டு போடலாங்க. ஸோ டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். ஓகேங்களா?